Hello friends, welcome back to our channel Happy Varum. இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான vlog தான் பார்க்க போறீங்க. ஏனா full day shopping வந்து பண்ணோம். ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த மாதிரி full day shopping வந்து பண்ணியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து பார்க்கும்போதே உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதுவும் சென்னை வாசினா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கோம். எஸ் ஃபீனிக்ஸ் மாலுக்கு தான் வந்திருக்கோம். நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 இயர்ஸ்க்கு அப்புறமா வரோம்னு நினைக்கிறேன். ஃபீனிக்ஸ் மாலுக்கு 4-5 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கில் ஃபீனிக்ஸ் மால் வந்து பாதி மட்டும் கட்டிட்டு ஒரு சைடு ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்கல்ல, அப்போ தான் நான் லாஸ்ட்டாக வந்துன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா இப்போ தான் ஃபீனிக்ஸ் மாலை வந்து போயிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ஃபீனிக்ஸ் போனோன்னா எல்லாமே ஒரே இடத்துலையே இருக்கும், அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்து பிளான் வச்சு இப்போ இங்கே வந்திருக்கிறோம். அண்ட் உள்ளே என்ட்ரானதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம சாப்பிட்டு வந்துடுவோம், அப்போ தான் தெம்பாக ஷாப்பிங் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரெயிட்டாக ஃபுட் கோர்ட்டுக்கு போயிட்டோங்க. ஆக்சுவலி நாங்கள் வந்து ஒரு டியூஸ்டே அந்த மாதிரி போனோம். அதுக்கே பாருங்கள் எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சோம் ஓகே டியூஸ்டே தானே கூட்டம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு சொல்லிட்டு. பட் ஃபுட் கோர்ட்டெல்லாம் அப்படியே நிரம்பி வலிஞ்சிச்சுங்க. அதுக்கப்புறமா எங்களோட ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணோம். ஒரு லாங் க்யூவில் வெயிட் பண்ணி ஃபைனலி எங்கள் ஃபுட்டை வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நான் ஆர்டர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஷவர்மா பிளேட்டு தான் வாங்கியிருந்தேன் அரேபியன் ஹட்டில் இருந்து. எனக்கு இந்த அரேபியன் ஹட்டில் இருக்கிற அந்த ஷவர்மா வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ ஷவர்மா, அதுக்கப்புறம் எங்கள் மாமா திடீர்னு எனக்கு KFC சாப்பிட்ணுன்னு ஆசை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அவங்க KFCயில் போயிட்டு வாங்கிட்டு வந்தாங்க. எங்கள் அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் குசைனில் லைக் நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ் வச்சு வாங்கலாம், ஸோ தட் அவங்க நிறைய டிஷ் வந்து இந்த மாதிரி டேஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பிளான் பண்ணி அவங்க பிளேட் வந்து ஆர்டர் பண்ணோம். நல்லா 3 பேரும் வந்து சாப்பிட்டுட்டு இந்த குட்டி வாண்டு வந்து வீட்லேயே சாப்பாடுலாம் குட்டி இட்டுட்டு வந்தாச்சு. இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கா. அண்ட் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்க வந்து என்கிட்ட ஒரு கொஷின் அப்பப்போ கேட்பாங்க கமெண்ட்ஸில், எப்போனா வரும் லைக் நிலா குட்டிக்கு வந்து எப்படி கவி நட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னு சொல்லிட்டு. நட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைக் அவள் முன்னாடி நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஸோ அது பார்க்கும்போது அவளுக்கு டெம்ட் ஆகி அவளுக்குமே நட்ஸ் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஸ்நாக்ஸ்னால் வந்து மோஸ்ட்லி அவளுக்கு நட்ஸு தான் ஸ்நாக்ஸு அப்படின்னே வந்து தெரியும். ஏன்னா ஸ்நாக்ஸுன்னு கேட்கும் போதெல்லாம் நட்ஸை தான் நாங்கள் வந்து போட்டு கொடுப்போம். ஸோ அப்படியே ப்ராக்டிஸ் ஆனது தான். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம அவங்க முன்னாடி ரெகுலராக நட்ஸ் வந்து இன்டேக் பண்ணும் போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கே வந்து ஒரு டெம்ட்டை க்ரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி தான் நிலா வந்து நட்ஸுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆனால். ஸோ நாங்களும் ஸ்நாக்ஸ்னால் நட்ஸு தான், நிறைய ஜங்கெல்லாம் வந்து கொடுக்காம வச்சுருந்தோம். ஸோ அப்படியே வந்து ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு சின்ன வயசுலேருந்து. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் மாலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஷாப்பிங்க்கு வந்து வந்தாச்சு. நிறைய ஷாப்பிங் வந்து பண்ணோங்க. அண்ட் ஷாப் பண்ணுற குஷியில் வீடியோ எடுக்கிறதையே வந்து மறந்து போயிட்டு அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு கிளிம்ஸ் மாதிரி தாங்க எடுத்தேன். ஸோ பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி இந்த வாட்டி நான் லைஃப் ஸ்டைலில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நல்லா வந்து அந்த செலிப்ரேஷன் டைமில் நாங்கள் போனதுனால கொஞ்சம் ஆஃபர்ஸும் நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா பிராண்டில் எல்லாமே பயங்கர ஆஃபர் இருந்துச்சு. அதனால் ஒரு பல்க் ஷாப்பிங் வந்து லைஃப் ஸ்டைலில் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம இருக்கிறது வின்டர் கண்ட்ரின்றதுனால H&M போனோன்னா நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி வந்து ட்ரெஸ்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு H&M வந்து போயிருந்தோம். நல்லா தான் இருக்கு, ஸ்டைலா இருக்கு ரொம்ப. தலை தான் முக்கியம், தலை கூட்டி ஓகே
ஓகே, ஒரு வழியாக ஷாப்பிங் எல்லாம் முடிச்சாச்சுங்க. நல்லா பல்க் ஷாப்பிங் தான். எங்கள் மாமாவோட பர்ஸை வந்து காலி பண்ணியாச்சு. அங்கே பேக்ஸ் கீழே இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போதே தெரியும் ஒரு படா ஷாப்பிங் பண்ணியாச்சு. ஏன்னா இந்த மாதிரி நம்ம இந்தியாவுக்கு ட்ரிப் வரும்போது தான் எல்லாமே பல்காக வந்து கொண்டு போயிடுறோம். லைக் தீபாவளி பொங்கல்லாம் வந்துச்சுன்னா அதுக்கும் பிளான் பண்ணி அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் தனியாக, வெஸ்டர்ன் ட்ரெஸ் தனியாக, அதுக்கப்புறம் வின்டருக்கான ட்ரெஸ் தனியான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கும் போதே அவ்வளோ வந்து ஷாப் பண்ண வேண்டியதாக தாங்க இருக்குது. கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் தான், பட் இருந்தாலும் ஒரு இயர் கணக்கில் வந்து நீங்கள் பிளான் பண்ணும்போது கொஞ்சம் மனசை தேத்திக்கலாம். அண்டு நாங்கள் ஃபீனிக்ஸ் மாலுக்கு தானே வந்திருக்கிறோம். இப்போ தாங்க இந்த சைட் ஆஃப் த ஃபீனிக்ஸ் மாலை வந்து நான் பார்க்குறேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லக்ஸூரியஸாக எல்லா பிராண்டட் ஸ்டஃப்ஸுமே வந்து வச்சுருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து லைக் ஃபீனிக்ஸை கம்ப்ளீட்டாக பார்க்கும்போது மாலும் வந்து பயங்கரமாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. அண்டு நாங்கள் வந்து அந்த செலிப்ரேஷன் டைம் போனதுனால நல்லா மாலே பயங்கர வைபாக இருந்துச்சுங்க. நீங்களே பாருங்கள், அவ்வளோ பேர் அவ்வளோ சூப்பராக வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஃபீனிக்ஸ் மாலில் ஷாப்பிங் அப்புறம் ஃபுட்டு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக எக்ஸ்ப்ளோர் பண்ணோங்க. நாங்கள் சாப்பிட்ட அந்த ப்ளம் கேக் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. ஃபுல்லாக அந்த செரியெல்லாம் போட்டு ஸோ சூப்பராக ஒரு ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நாங்கள் வந்து நடந்து போயிட்டே இருக்கும் போது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம கூட பேசினாங்க. ரொம்ப வந்து ஹாப்பி ஆகிடுச்சு. பேர் என்ன சொல்லுங்க? உங்க பேர் என்ன? சமீனா. ஸோ கூடிய சீக்கிரம் இவங்களும் ஜெர்மனிக்கு மூவ் ஆக போறாங்க. ஸோ ஹாப்பி இவங்களை மீட் பண்ண. ஓகே, நம்ம ஜெர்மனியில் நெக்ஸ்ட் மீட் பண்ணலாம். அவங்க அம்மா வடபழனியில் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வாங்க. ஷாப்பிங் ஓவர் இல்லை, கொஞ்சம் பண்ணியிருக்கோம். ஓவரா இல்லையா மாமா? எனக்கு என்னைக்குமே கஜானா ஓவர்ல. ஆனா இப்படி வந்து நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப வருஷம் கழிச்சு ஃபீனிக்ஸ் மால் வரோம். இந்த ஃபீனிக்ஸ் மால் நான் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வரேன். ஓ மை காட். எங்க அத்தையால சென்னை குளிரே தாப முடியல. எங்களை மட்டும் ஜெர்மனி குளிருக்கு அனுப்பி விட்டுருக்கீங்க. ஸோ நாங்கள் எப்பயுமே இந்தியா வந்தோன்னா எல்லா கடையும் எல்லா ஷாப்பும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி இந்த மாதிரி மால் போவோம். அப்படி இல்லைன்னா குரோம்பேட் வந்து போயிட்டோன்னா எல்லாமே பக்கத்தில் இருக்கும். ஸோ ஒரே ஸ்ட்ரீட்லேயே முடிஞ்சிடும்ல. ஸோ அந்த மாதிரி பிளேசஸை தேடி போயிட்டு ஷாப் பண்ணுவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து டைமே இருக்காதா, இந்தியாவுக்கு வந்தோன்னா நிறைய வேலை வச்சுட்டு தான் வருவோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பிளான் பண்ணி தான் வாங்குவோம். அண்டு நீங்கள் இந்த மாதிரி இந்தியா ட்ரிப்பில் எங்கெல்லாம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ தட்
எங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபைனலி ஃபீனிக்ஸ் மால்லேருந்து கிளம்பிட்டு நல்லா டேங்க் ஃபுல்லாக பெட்ரோலை போட்டுட்டு கார் எடுத்தாச்சு. எதுக்கு எடுப்போம்? சாப்பிட்றதுக்கு தான். ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, ரெஸ்டாரண்ட்லாம் நிறைய க்ளோஸ்டில் இருந்துச்சா. இந்த காமாட்சி மெஸ்ஸை பார்த்ததும் வந்து பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. சரி வா உள்ளே போய் ஓப்பனாக இருக்கான்னு பார்க்கலான்னு பார்த்தா கரெக்டாக நாங்கள் உள்ளே போகும்போது தான் அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே வராங்க. பட் எங்களுக்காக ஓப்பன் பண்ணி அவங்க வந்து திருப்பி உள்ளே கூப்பிட்டு போனாங்க. எங்களுக்கு திருப்பி ரெஸ்டாரண்ட் ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஃபைனலி உள்ளே வந்ததும் யார் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுமோ டக்கு டக்குன்னு சொல்லுங்கள், ஆல்ரெடி ரெஸ்டாரண்ட் வந்து மூடியாச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கடகடன்னு ஆர்டர் போட்டோம். ஸோ ரொம்ப டெம்டிங்காக இருந்துச்சு, என்னன்னு தெரியல பரோட்டா சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் வந்து பரோட்டா சிக்கன்னு பயங்கரமாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். 10 years இருக்கும். 10 years கழிச்சு கலக்கி சாப்பிட்றேன். கோயம்புத்தூரில் கடைசியாக நான் சாப்பிட்டேன். காலேஜ் முடிச்சுட்டு வேலையெல்லாம் பார்த்து 2 yearsக்கு அப்புறம் நான் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்கணும்னு பார்ப்பேன். ஸோ பரோட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சைட் டிஷ், பரோட்டாக்குன்னு இல்லை, நார்மலாக தோசை எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அதுக்கப்புறம் என்னோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரான் கிரேவி தாங்க. அவ்வளோ திக்காக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கே. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த ஸ்வீட் டேஸ்ட் இருந்தால் பிடிக்கும். ஸோ அதனாலேயே எனக்கு வந்து ப்ரான் கிரேவி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக மஸ்ட்டு ட்ரைன்னு தான் சொல்லுவேன். அதுவும் அந்த தோசை ப்ரான் கிரேவிக்கெலாம் வேறு லெவலில் இருந்துச்சுங்க சாப்பிடும் போது. முட்டை வெந்த முட்டை கறி குழம்பு போட்டு தருவாங்க. குழம்பு தான் அது. டேஸ்டா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் டைம் லைஃப்ல கலக்கி சாப்பிட்டேன். நானே ஃபர்ஸ்ட் டைம். கொஞ்சமா சாப்பிடணும், ஒரு ஃபுல் எடுக்கறாங்க. அப்பதான் டேஸ்ட் தெரியும். பிளேன் தோசை. இங்க நல்லா இருக்கு. போதும். அதுவும் கலக்கிதான். அது வந்து ஃபுல்லா பண்ணி கொடுக்கலாம். இங்க வந்து இதுல வச்சு பண்ணி கொடுத்துருக்காங்க. எதை தொடுறதுன்னு தெரியலையே. சூப்பராக. நான்வெஜ் டிஃபரன்ஸ் இது. நெக்ஸ்ட் வந்து மட்டன் குழம்புல ஒரு டிப்பு. அவன் சொல்லியா சாப்பிட ஃபோன் பண்ணுங்க. பாவங்க. நெக்ஸ்ட் அண்ட் அகைன் ஒரு கலக்கியை வாங்கி சாப்பிட்டோங்க. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கலக்கி. அண்ட் ஃபைனலாக கோலி சோடாவோட தான் ஃபினிஷ் பண்ணோம். கோலி சோடா வாங்கினது என்னமோ நாங்கள் தான், பட் குடித்தது எல்லாம் இந்த நிலானிகா குட்டி தான். அண்ட் இங்கே பாருங்கள், அங்கே ஷாப்பிங் பண்ணதில் ஸ்டிக்கரெல்லாம் எடுத்து ஒட்டிக்கிட்டு அவள் உலகத்தில் அவள் வந்து சந்தோஷமாக இருந்தா இந்த ஷாப்பிங் டைமில். ஸோ ஃபைனலி கோலி சோடாவெல்லாம் முடிச்சுட்டு ஒரு திருப்தியாக சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு. சரி, எப்படி இருந்துச்சு சாப்பாடு? டைம் வரவே எல்லாமே கிடைச்சது, இருந்ததே எல்லாமே சாப்பிட்டாங்க. சூப்பரா இருந்துச்சுல. ஸோ ஃபைனலி எங்கள் மாமாவும் பயங்கர ஹாப்பி. ஏன்னா ஆஃப்டர்நூன் KFC சாப்பிட்டாங்களா. ஆனால் நம்மளுக்கு வந்து எப்பயுமே நம்ம ஊர் டேஸ்ட்டு உள்ள ஃபுட்டை சாப்பிடும் போது ஒரு தனி ஹாப்பினஸ் வரும்ல. லைக் கறி குழம்பு, தோசை, அந்த மாதிரி சாப்பாடு, பிரியாணி அப்படி இப்படின்னு சாப்பிட்டதும் பயங்கர ஹாப்பியாகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக திருப்தியாக ஒரு மீல் சாப்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க. ரொம்ப லேட் நைட் ஆகிடுச்சு. பட் எங்களுக்கு முன்னாடியே தெரியும் நம்ம வந்து சென்னை தூரம் வந்து ஷாப்பிங் போகிறோன்னா கண்டிப்பாக வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டு. அண்ட் இங்கே பாருங்கள், இது வந்து குரோம்பேட் சரவணா ஸ்டோர்ஸ் அந்த சிக்னலு. இப்போ தான் வேலை முடிச்சுட்டு எல்லாரும் வந்து ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த டே வந்து எங்களுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சுங்க. பட் ஃபைனலாக ஒன்று ஆப்பன் ஆச்சு. அது என்னன்னு பாருங்கள். ஸோ இப்படி தான் எங்களோட டே வந்து போச்சு. எல்லாரும் டீ குடிக்கிறதுக்கு வந்து போயிட்டாங்க. நானும் இந்த நிலானிகா குட்டியும் காரில் இருக்கேன். ஸோ
ஷாப்பிங் எல்லாமே முடிச்சுட்டு நாங்கள் சென்னையிலேருந்து உத்திரமேரூர் வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு வழியாக போயிட்டே இருந்தோங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நைட் டைமில் பெரிய பெரிய லாரி இதெல்லாம் வந்து வரும்ல. ஸோ அப்போ வந்து ஒரு ட்ரக்கு வந்து கரெக்டாக எங்களோட காரில் வந்து இடிச்சிருச்சு. ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சீட்டில் நான் நிலா வந்து உக்காண்ட்ருந்தோம். கரெக்டாக எங்களோட சைடில் வந்து அப்படியே சைடில் வந்து நல்லா இடிச்சிட்டு அப்படியே போயிட்டான் அவன் பாட்டுன்னு. ஸோ எங்களுக்கு வந்து நல்லா அந்த ஜர்க் தெரிஞ்சிச்சு காரில் இருந்ததுனால. அதுவும் எங்கள் சைடுன்றதுனால பயங்கரமாக பயந்துட்டோம் நானும் நிலாவுமே. ஸோ பார்த்திங்கனாவே தெரியும் அந்த சைட் மிரர் வந்து அந்த இரும்பு மாதிரி இருக்கும்ல, அதுவே வந்து இடிச்சு இடியில் அப்படியே பொத்தல் மாதிரி விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் சைடில் அந்த ஹேண்டில், அதுக்கப்புறம் கொஞ்சம் காரோட எட்ஜிலலாம் நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு போயிட்டான். ஸோ ஒரு மாதிரி எங்களுக்கு பயமாயிடுச்சு. பட் வந்து தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி தான் ஏதோ இடிச்சு யாருக்கும் ஒன்றும் ஆகலை. அதனால் வந்து ஒரு மாதிரி இருந்துச்சு எங்களுக்கு. அண்டு நல்லா வந்து மெயின் ரோடு NH வேறு. ஸோ நம்மளால் வந்து டக்குன்னு நிறுத்தி அவனை நிறுத்தவும் முடியல, அவன் பாட்டு இடிச்சு போயிட்டே இருந்துட்டான். அண்ட் இந்த மாதிரி சடனாக இடிக்கும் போது நம்மளுக்கு வந்து நம்ம என்ன ஆகுதுன்றதை ரியலைஸே பண்ண மாட்டோம்ல. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நிமிஷம் எங்களுக்கு என்னன்னே புரியலை. ஸோ அதனால் அந்த இடித்த ட்ரக்கோட நம்பர் கூட எங்களால் நோட் பண்ணவே முடியல. அதுக்கப்புறமா ஓரமாக வண்டி நிறுத்திட்டு நம்ம வேறு இன்சூரன்ஸ் கவர் பண்ணோம்ல, ஸோ அதுக்காக ஒரு வீடியோ மட்டும் எடுத்தாச்சு. ஸோ ஃபைனலி எங்கள் டே வந்து இப்படி தாங்க முடிஞ்சிச்சு. அண்டு மற்றபடி சேஃபாக வீட்டுக்கு போயிட்டு ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்லா என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், வாழ்க வளமுடன்.